புத்தக பிரிய நண்பர்கள் அனைவரையும் எமது அமுதசுரபி சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். சித்திரமே நில்லடி பகுதி 21 தொடர்கிறது. கொடி வீட்டை கடந்து போன காரின் முன்பு கொட்டுகிற நீர்வீழ்ச்சி தெரிந்தது. இது கிள்ளியூர் நீர்வீழ்ச்சி என்றான் சிவானந்தன். அங்கே அருவியும் இருக்கா? ஆவலுடன் வினவினாள் சித்திரலேகா. மழையின் இருந்தா அருவி கண்டிப்பா இருக்கும். இது தெரியலை. விடியற் காலையில் உட்கார்ந்து அந்த மகேஷோட அரட்டை அடிக்க மட்டும் தெரியுது. குற்றம் சாட்டும் துணியில் கூறினான் சிவானந்தன். மகேஷை பற்றிய பேச்சுக்கு என்ன பதிலை சொல்வது என்ற எண்ணத்துடன் காரை விட்டு இறங்கியவள் நீர்வீழ்ச்சியின் அருகே சென்று இரு கைகளையும் கன்னத்தில் குவித்து வைத்து மார்வலஸ் என்றாள். இங்கே வருகிறதுன்னா ஆர்த்திக்கு ரொம்ப பிடிக்கும், சிவானந்தன் சொன்னான். ஆர்த்தி? கேள்வியாக பார்த்தாள் சித்திரலேகா. என் தங்கை. உன் முன்னாலே பல தடவை இவள் பெயரை சொல்லி பேசியிருக்கேன். உன் மனசில் ஏறலை. நீ மனசில் போட்டுக்கிட்ட லட்சணம் இதுதானா? ஓ, ஐ எம் சாரி, கவனிச்சிருக்க மாட்டேன். இதுவே மகேஷ் சொல்லியிருந்தா கவனிச்சிருப்பல்ல? அது நேரம் வரை அருவியை பார்த்தபடி பேசி கொண்டிருந்த சித்திரலேகா சட்டென்று திரும்பினாள். அவளின் நேர்கொண்ட பார்வை சிவானந்தனின் துளைக்கும் பார்வையை சந்தித்தது. வாட் யூ மீன் என்று புருவங்களை நெறித்தாள். நத்திங். சிவானந்தன் அருவின் அருகில் சென்று விட்டான். முந்தா நாள் போனோமில்ல, அந்த ஏரியில் தண்ணீர் நிரம்பிவிட்டால் அதிகப்படியான தண்ணீர் அருவியாய் இங்கே வந்து கொட்டும். விளக்கம் சொல்லி கொண்டிருந்தவன் எந்த விதமான கொட்டுதலோ பதிலோ வராமல் போனதில் புருவங்கள் மேலேற திரும்பி பார்த்தான். அங்கே அருவியை பார்க்காமல் அவனையே தீ பிளம்பாக பார்த்தபடி கைகளை கட்டி கொண்டு நின்றிருந்தாள் சித்திரலேகா. என்ன என்றான். அதை நான் கேட்கணும். என்ன? புரியலை. உங்களுக்கா புரியாது? காலையிலிருந்து ஆசிட்டை காதில் ஊற்றிக்கிட்டுல இருக்கீங்க. இதில் புரியாததை போல கேள்வி வேற கேட்டு வைக்கிறீங்க. மகேஷை பற்றி ஏன் பேசினீங்க? என்ன பேசினேன்? சிவானந்தன் அவளை பார்ப்பதை தவிர்த்தான். அவன் முகத்தில் வெளிப்பட்ட களிப்பில் சித்திரலேகா உதட்டை கடித்தாள். அது உங்க மனதுக்கு தெரியும், உன் மனதுக்கும் தெரியும். என்னென்னு? மகேஷ் சொன்ன ஜோக்குக்கு விழுந்து விழுந்து அவன் மேலே சாய்ந்து சாய்ந்து சிரிச்சியே, அது எதுக்காக? அவன் எப்பேற்பட்ட நகைச்சுவை மன்னன்னு எனக்கு தெரியும், அவன் தங்கைகளுக்கு தெரியும். உனக்கு தெரிந்திருக்க நியாயமில்லை. அவன் ஜோக் சொல்றதா நினச்சிக்கிட்டு எதையாவது சொல்லி கடுப்படிச்சுக்கிட்டு வைப்பான். ஒரு தடவை அவன் சொன்ன ஜோக்குக்கு மகா அழுதே விட்டா. நீ என்னடானா உலகமாக நகைச்சுவையை கேட்டதை போல புரண்டு புரண்டு சிரிக்கிற? என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்க? ஃபஸ்ட்டு எனக்கு உன்னை கிளியர் பண்ணுங்க. நான் சிரித்ததை நீங்கள் குத்தம்னு சொல்கிறீங்களா, இல்லை மகேஷ் சொன்ன ஜோக்குக்காக சிரித்ததை குத்தம்னு சொல்கிறீங்களா? நான் கேள்வி கேட்டால் நீ பதிலுக்கு என்ன கேள்வி கேட்கிறியா? டாமினேஷன் பண்ணுறவங்க முன்னாடி யாராலையும் பேச முடியாது. மகேஷின் நிலைமையும் அப்படித்தான். அவர் வாயை திறந்தாலே வாரி விடணும்னு நீங்களும் மேகாவும் கூட்டணி போட்டுக்கிட்டு காத்திருந்தா அவரும் தான் என்ன பண்ணுவார்? ஒரு மனிதரை ஹீரோவாக ஆக்க வேணாம், காமெடி பீஸாக ஆக்காவது இருக்கலாம் இல்லையா? ஆக மகேஷை நான் தான் டாமினேட் பண்ணுறேன், பேச விடாமல் செய்கிறேன். அஃப்கோர்ஸ் உனக்கு அதில் கோபம் வருது. எஸ் எஸ் எஸ். ஏண்டி? ஆழ்ந்த குரலில் கேட்டான் சிவானந்தன். அவள் அதிர்ந்து விழித்தாள். அதுவரை அவன் டீ போட்டு பேசியதில்லை. அன்று ஏண்டி என்று கேட்டு வைப்பான் என்று அவள் எதிர்பார்த்திருக்கவில்லை. அவளது முகத்தில் தெரிந்த அதிர்ச்சியை அவன் சட்டை பண்ணவில்லை. அவன் அதே குரலில் பேசிக்கொண்டே போனான். எதுக்காகடி அவன் மேலே இத்தனை அக்கறைப்படுற? அவன் என்ன உனக்கு அத்தை மகனா இல்லை மாமன் மகனா? சொல்லுடி சிவா. சித்திரலேகா துடித்து போனாள். ஓங்கிய குரலில் சப்தமிட்டபடி அவனை அடிக்க கையை உயர்த்தி விட்டாள். சிவானந்தனின் விழிகள் தீப்பிளம்பாகின. அவன் அவள் முகத்தையும் அடிக்க ஓங்கிய கையையும் மாறி மாறி பார்த்தபடி அசையாமல் நின்றான். சே! சித்திரலேகா குமுறினாள். யாரை பார்த்து என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க? நீங்கள் இதை பேசலை. உங்கள் உடம்பில் ஓடுற பணக்கார திமிர் பிடிச்ச ரத்தம் பேச வைக்கிது. இதையே உங்களை பற்றின கேள்வியாக உங்கள் தங்கையிடம் பேசினால் நீங்கள் சும்மா இருப்பீங்களா? நீங்கள் தங்கையுடன் பிறந்தவர் தானே? ஏய்! சுற்று விரலை நீட்டி கர்ஜித்தான் சிவானந்தன். அவன் முகத்தில் ரௌத்திரம் தாண்டவம் ஆடியது. ஆர்த்தி என் கூட பிறந்தபடி அவளையும் உன்னையும் இணை கொற்றியா? ஏன் இணை கூட்டக்கூடாது? அண்ணன் தங்கை பாசங்கிறது உங்கள் 2 பேருக்கு மட்டும்தான் சொந்தம்னு பட்டா போட்டு வச்சிருக்கா? அவளின் சீற்றத்தில் சிவானந்தனின் கோபம் அதிகரித்தது. அவள் பக்கம் இருக்கும் தவறை மறைக்க அவள் வீண் வாதம் செய்கிறாள் என்றே அவன் நினைத்தான். வேண்டாண்டி, எதை வேணும்னாலும் இணை கூட்டு, அண்ணன் தங்கை பாசத்தை மட்டும் இணை கூட்டாது. அப்புறம் நான் கொலைகாரன் ஆகிடுவேன். நானும் தான் கொலைகாரியாக மாறிக்கிட்டு இருக்கேன். என்ன தேவைக்குங்கிறேன்? உண்மையை ஒப்புக்க வேண்டியதானடி. ஆமாண்டா முட்டாளே, நான் உங்ககிட்டையும் பல்லை காட்டினேன், உன் மாமா மகனிடம் பல்லை காட்டுறேன்னு சொல்ல வேண்டியது தானே. அதை விட்டுட்டு எதுக்காக என் தங்கையை இழுக்கிற?
பார்த்து பேசணும் சிவா, வார்த்தை எல்லை மீற தாண்டி செய்யும். எங்கே உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு, என் மேலே உனக்கு ஒரு இது இல்லைன்னு. சித்திரலேகா கண் கலங்கி விட்டாள். அவள் மறுக்கவில்லை என்பதில் சிவானந்தனின் கோபம் கொஞ்சம் இறங்கியது. எனக்கு இது பிடிக்காதடி. அவன் உன்னை சுற்றி வந்தா நீ அவாய்டு பண்ணணும். அதை உனக்கா தெரியணும். நான் சத்தம் போடுகிறதை போல நீ வைத்து கொள்ளக்கூடாது. மிஸ்டர் சிவானந்தன், இப்போ என்ன கழுதைக்கு மிஸ்டர் போடுற? மிஸ்டர் சிவானந்தன், உங்கள் வழி வேற என் வழி வேறன்னு சொல்ல போறியா? அவள் அதை தான் சொல்வதாக இருந்தாள். அதை அவன் சொல்லிவிட்டதில் அவன் முகத்தையே இமைக்காமல் பார்த்தாள். நினைச்சேன்டி நீ அதைத்தான் சொல்லுவேன்னு. அதான் கைவசம் ஸ்டாக்கா அந்த டயலாக்கை கட்டி வச்சிருக்கியே. ஆவுன்னா உடனே அதை அள்ளி எடுத்து விட்டுருவியே. இப்போ என்ன, உன் வழியில் போகிற எக்கேடு கெட்டாலும் எனக்கு என்னன்னு நான் தண்ணீர் தெளித்து விட்டுறணும், அப்படித்தானே? சித்திரலேகா கண்களை மூடிக்கொண்டாள். அவளது உள்ளங்கைகளின் விரல்கள் ஒன்றாக குவிவதிலிருந்தே அவளின் மனப்போராட்டத்தை அறிந்து கொண்டவனுக்கு போர் நிறுத்தம் செய்வதில் விருப்பமில்லை. ஒரு வார்த்தை சொல்கிறாளா? தெரியாமல் பேசிட்டேன், இனிமே மகேஷிடம் பேச மாட்டேன்னு ஒரு வார்த்தை சொன்னால் இவ குறைஞ்சா போயிடுவா. அதை விட்டுட்டு என் தங்கையின் பேச்சை இழுக்கிறா. என்ன மிஸ்டர் போட்டு கூப்பிடுறா. இவ வழி தனி வழினா டயலாக் அள்ளி விட தயாரா. மொத்தத்தில் இவ என்ன செய்தாலும் நான் அதை கண்டுக்கக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறா போல இருக்கு. இந்த குணம் எனக்கு சரிப்பட்டு வராதே. சிவானந்தனுக்கு இறங்கிய கோபம் ஏறியது. ஏதோ ஒரு வகையில் சித்திரலேகா அவனை அதிகமாக பாதித்தாள். அவளை விட்டு விலகுவது என்பது அவனுக்கு அத்தனை சுலபமானதாக இருக்கவில்லை. போடினே இவளை விட்டுவிட்டு போக முடியுதா? அதுதான் சிவானந்தனின் தலையாய கோபமாக இருந்தது. அவனுடன் பேசி பழக அவனுடைய தொழில் வட்டாரத்தில் இருப்பவர்களின் பெண்கள் துடித்து கொண்டிருந்தார்கள். அவனது கடைக்கண் பார்வைக்காக அவனுடைய தாய் மாமன்களின் மகள்கள் ஏங்கி கொண்டிருந்தார்கள். அனைத்திலும் நாட்டமில்லை. சிரித்தபடியே ஒதுங்கி கொண்டிருந்தவனால் சித்திரலேகாவிடமிருந்து ஒதுங்கி நிற்க முடியாமல் போய்விட்டதில் அவனுக்கு அவன் மீதே கோபம் கனன்றது. அவளை முதலாக பார்த்த ரயில் பயணத்திலேயே அவனை அவள் வசீகரித்து விட்டாள். அவனின் எளிமையான உடை அலங்காரம் உடையை பார்த்து எடை போடக்கூடாது என்ற படிப்பினையை அவனுக்கு கற்றுக் கொடுத்தது. எந்த விதமான அதீத ஒப்பனையும் இல்லாத அவளது பேரழகு இயற்கையின் வனப்பை அவனுக்கு உணர்த்தி அவனை ஈர்த்தது. அவன் கூட இருந்தபோது கடுமை காட்டியவள் அவன் இல்லாத பொழுதில் இல்லை என்ற நினைவில் மனம் விட்டு பாடிக்கொண்டிருந்த அருமையான சூழல் அவளின் மென்மையான மறுபக்கத்தை படம் பிடித்து காட்டியது. என்னதான் அவன் கண்ணியவானாக இருந்த போதிலும் இரவில் அவனை நம்பி தூங்காமல் விடியும் வரை கண் விழித்து கொண்டிருந்த அவளின் தற்காத்து கொள்ளும் தன்மை அவளின் பெண்மையின் தன்மையினை அவனுக்கு புலப்படுத்தி அவனை ஆகர்ஷித்தது. அப்படிப்பட்ட ரயில் பயண சிநேகிதனிடமே அதிகம் பேசாதவள் சில நாள் பழக்கத்தில் எப்படி மகேஷிடம் அதிகமாக பேசி சிரித்தாள். அதுதான் சிவானந்தனின் கோபத்துக்கு எண்ணெயை வார்த்து கொண்டிருந்தது. ஏய், நீ எக்கேடோ கெட்டு தொலைடி. எதுக்காகடி என் தங்கையின் பெயரை இழுத்த? நானும் என் தங்கையும் கூட பிறந்தவங்கடி. நீயும் மகேஷும் அப்படியா? ஆமாம் என்றாள் சித்திரலேகா. என்னது? ஆமாம்னு சொன்னேன். நானும் மகேஷும் கூட பிறந்தவங்க இல்லைதான், ஆனால் எனக்கு அவர் அண்ணன் தான். சித்திரலேகா வேகத்துடன் காரை நோக்கி நடந்து விட்டாள். இவை என்ன சொல்றா? புரியாத போதிலும் வேக நடையுடன் சித்திரலேகாவை அணுகி அவளின் தோளை தொட்டு தடுத்து நிறுத்தினான் சிவானந்தன். அவன் கையை தட்டிவிட்டாள் சித்திரலேகா. நில்லடி. அவன் கை இறுக்கமாக அவன் தோளை அழுத்தி நிறுத்தியது. அவள் விழிக்குள் உற்று பார்த்தவன் சாரி சித்ரா என்றான். அவள் லேசாக விசும்பினாள். சட்டென்று அவளை அவன் மார்போடு இழுத்து அணைத்து கொண்டான் சிவானந்தன். அவன் மார்பில் முகம் புதைத்தவளின் கண்ணீர் அவன் சட்டையை ஈரமாக்கியது. ஆதரவாக அவள் முடியை கோதி அவள் உச்சந்தலையில் முத்தம் பதித்தான் அவன். அதில் அவளின் தளிருடல் நடுங்கியது. என்னையும் நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கணுண்டி, இறைஞ்சும் குரலில் சொன்னான். அவள் பதில் பேசவில்லை. அழுது கொண்டே இருந்தாள். அவனை இறுக பற்றி அவன் முதுகில் படர்ந்திருந்த கைகளின் அடுக்கத்தில் அவன் மனதிலிருந்து பாதுகாப்பில்லாத உணர்வை அவளால் புரிந்து கொள்ள முடிந்தது. வேண்டாம் சித்ரா, அவளின் கண்ணீரை துடைத்து விட்டான். உன்கிட்ட நான் நெருங்கின அளவுக்கு வேற எந்த பெண்ணிடமும் நெருங்கியதில்லை சித்ரா. அதனால் வந்த பொசசிவ்னஸ் தான் என்னை அந்த அளவுக்கு போக வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்பவும் சொல்கிறேன், மகேஷிடமிருந்து தள்ளி நிற்பதுதான் உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. சித்திரலேகா எதையும் சொல்லவில்லை. சிவானந்தனின் மார்பில் முகம் புதைத்திருந்தவள் அதை விளக்கவும் இல்லை. என்னை தப்பா நினைக்காதே சித்ரா. நீ அவனை அண்ணனாக நினைக்கலாம், அவன் உன்னை தங்கையாக நினைக்க வேண்டாமா? சிந்தனையுடன் அவனிடமிருந்து விலகி நின்றாள் சித்திரலேகா. அவள் முகத்தில் துயரம் கவிந்திருந்தது. இதையெல்லாம் நீங்கள் பேசி நான் கேட்கணும்னு என் தலையில் எழுதி வச்சிருக்கு. நான் வாயிருந்தாலும் ஊமையாக நிற்கிறேன். இல்லைன்னா இப்படி உங்களை பேச விட்டு கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டேன்.
நான் பேசினா உங்களால் அதை தாங்கிக்கவும் முடியாது. சித்திரலேகாவின் வார்த்தைகளில் கடினம் இருந்தது. ஈசி சித்ரா, நான் உன்னை குறை சொல்லலை. மகேஷ் தான், கவலைப்படாதீங்க. நான் சீக்கிரமாக இதுக்கு ஒரு முடிவை கட்டுறேன். சித்திரலேகா கண்களை துடைத்து கொண்டு நகர முற்பட்டாள். அவள் கைவிரல் பற்றி அருகே இழுத்து அணைத்து கொண்ட சிவானந்தன் அவள் முகத்தை நிமிர்த்தி விழிகளுக்குள் உற்று பார்த்து ஐ லவ் யூ சித்ரா என்றான். சித்திரலேகாவின் உதடுகள் துடித்தன. அவள் எதற்காக அப்படி தேம்பி அழுகிறாள் என்று புரியாமல் அவன் திகைத்தான். அவன் அவளை காதலிக்கிறான் என்பதை சொல்லியதற்காக இப்படி அழுது வைக்கிறாள். அட கொடுமையே என்றிருந்தது அவனுக்கு. அத்தனை நேரமும் அவனை கட்டி தழுவி கட்டின கணவனின் மார்பில் முகம் புதைத்திருப்பதை போல முகம் புதைத்து அழுதுவிட்டு இப்போது அவன் காதல் சொன்னதும் கூட கொஞ்சம் அழுது வைப்பவளை என்னவென்று சொல்வது என்று கொலைவரி அவனுக்குள் எழுந்தது. எதுக்குடி இப்படி அழுது வைக்கிற? காதலிக்கிறேன்னு தானே சொன்னேன். உன் கழுத்தை பிடித்து நெருக்கி கொல்ல போறேன்னா சொன்னேன். அவள் ஆத்திரத்துடன் கேட்டான். சித்திரலேகாவின் உதடுகளில் சின்ன சிரிப்பு வந்து குடியேறியது. அதில் அவன் கோபமும் தணிந்தது. குனிந்து அவன் நெற்றியில் முத்தமிட்டான். அவள் உதடுகள் துடிக்க இமைகளை மூடிக்கொண்டாள். சிவானந்தன் கிளர்ந்தான். அவளது மூடிய இமைகளும் துடித்த உதடுகளும் எங்கோ அவனை அழைத்துச் சென்றன. குனிந்து அவள் கன்னத்தில் முத்தமிட்டான். அவள் கிறங்கி தவித்ததை அவள் முகம் உணர்த்தியதில் அவனது கிளர்ச்சி அதிகமானது. அவள் இதழ் மீது இதழ் பொருத்தி அழுத்தமாக முத்தமிட்டான். அவளது கைகள் உயர்ந்து அவனை பின்தலையின் முடியை இறுக்கி கொண்டதில் அவனது கைகளும் அவளை இறுக்கி கொண்டன. அவளது இதழ்களில் பதிந்த அவனது இதழ்கள் விலகவே இல்லை. அவனது மூச்சுக்காற்றின் வெப்பத்தில் அவள் குளிர் காய்ந்தாள். அவள் முகத்தோடு பதிந்திருந்த அவன் முகத்தில் அவள் உணர்ந்த இன்ப அலைகளின் பிரவாகத்தில் அவள் அடித்துச் செல்லப்பட்டாள். அவனுக்கே உரித்தான பிரத்யேக நறுமணத்தை முகர்ந்தபோது அவள் மயங்கி போனாள். கார் மலைப்பாதையில் மிதமான மேகத்துடன் சென்று கொண்டிருந்தது. இந்த அளவுக்கு குறைந்த வேகத்தில் இதற்கு முன்னால் அவன் காரை ஓட்டியதில்லை என்ற நினைவில் அவள் பேசாமல் இருந்தாள். பேச வேண்டுமென்று அவர்கள் இருவருக்குமே தோன்றவில்லை. சில தருணங்கள் அப்படிப்பட்டவை. அங்கே பேசக்கூடாது, பேசவும் முடியாது. பேச்சுக்கள் தேவையற்ற மௌனம்தான் அங்கே அரசாட்சி செய்யும். அந்த மௌனம் உணர்த்தாதையா வாய் வார்த்தைகள் உணர்த்திவிடப் போகின்றன? கண்ணதாசன் பாடினாரே, அதை போலத்தான் காருக்குள் நிலவிய மௌனத்தை காதலின் சன்னதியாக அவர்கள் உணர்ந்தார்கள். சித்திரலேகா எதையும் பேசாமல் அமைதியாக வந்ததில் சிவானந்தனும் அமைதியாக வந்தான். ஒரு திருப்பத்தில் அந்த மௌனத்தை அவன் கலைத்தான். சித்ரா, ஏன் எனக்கு நீ பதில் சொல்லலை? எதுக்கு? நான் ஐ லவ் யூ சொன்னதுக்கு. சித்திரலேகா பக்கவாட்டில் திரும்பி அவன் முகம் பார்த்தாள். அவள் விழிகள் எதையோ சொல்ல துடித்தன. அந்த விழிகளின் செய்தியை புரிந்து கொள்ள முடியாமல் அவன் புருவங்கள் ஒன்று சேர்ந்து முடிச்சாக மாறின. என்னடி? ஒன்றுமே இல்லையா சித்ரா? அவன் ஆதங்கத்துடன் வினவினான். அது நேரம் வரை அவளுக்கு இடையில் நடந்தது ஒன்றுமே இல்லையா? சொல்லுடி, உன் மனசில் என்னதான் இருக்கு? நிறைய இருக்கு. நீங்கள் உங்கள் மனசில் இருக்கிறதை சொல்லிட்டீங்க. உங்களால் அது முடியுது. ஏன்னா அந்த வரம் வாங்கி நீங்கள் பிறந்திருக்கீங்க. நான் அப்படி இல்லை. எனக்கு அந்த வரம் கிடைக்கலை. இதை சொல்லும்போது துயரத்தில் மிதந்த அவள் கண்களை சிவானந்தனால் கண் கொண்டு பார்க்க முடியவில்லை. அவள் மனதில் இருக்கும் துக்கத்தை புரிந்து கொள்ள முடியாமல் அவன் திகைத்தான். அவள் அவனை காதலிக்கிறாள் என்பது அவள் சொல்லி தெரிய வேண்டிய ஒன்றில்லைதான். நீயே எல்லாமும் என அவனிடம் அவள் தஞ்சமான போதே அவனுக்கு அது உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெல்ல தெளிவாக தெரிந்த ஒன்றுதான். ஆனாலும் அது காதலனாக அவன் காதலியின் வாயிலிருந்து நான் உன்னை காதலிக்கிறேன் என்ற வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்று அவனும் ஆசைப்படுவான் தானே. அதில் தவறொன்றும் இல்லையே. இவை ஏன் வாய் திறந்து ஐ லவ் யூன்னு சொல்ல மாட்டேங்கிறா? சிவானந்தன் காரை மிக மெதுவாக செலுத்தியபடி அவளை திரும்பி பார்த்தான். அதே கணத்தில் அவளும் அவனை திரும்பி பார்த்தாள். இருவரின் கண்களும் சந்தித்து கொண்டன. நான் உன்னை ஏமாத்திடுவேனோன்னு நினைக்கிறியா சித்ரா? உன்னை விட்டுடுவேன்னு பயப்படுறியா? அவன் கேள்வியில் அவள் உடலில் ஏற்பட்ட அதிர்வை கவனித்த சிவானந்தன் காரை நிறுத்திவிட்டான். கவலையுடன் அவள் தோள் பற்றி அவள் முகத்தை அவன் பக்கமாக திருப்பினான். சித்ரா, என்னடி ஆச்சு என்று பதட்டத்துடன் கேட்டான். சோகையான புன்முறுவலுடன் அவன் கைகளை விலக்கிவிட்டு அவள் விலகிச் சோர்ந்து சாய்ந்து அமர்ந்தாள். சாய்ந்து கொள்ள என் தோள் இல்லையா? அதற்கும் அவன் மனம் சினந்தான். அவள் விழிகளில் குடிகொண்டிருந்த துயரம் எதனால் வந்தது என்று புரியாமல் தத்தளித்தவனின் முகத்தை பார்க்காமல் போகலாம் சிவா என்றாள் சித்திரலேகா. இயல்பான அவளின் சிவா என்ற அந்த விழிப்பில் அவன் நெகிழ்ந்தான். எங்கே எப்போது அவள் அவனை அப்படி அழைக்க ஆரம்பித்தாள் என்பதை கவனிக்கவில்லையே என்று மனதுக்குள் நினைத்து கொண்டான். நீ கூடத்தான் அவளை சித்திரான்னு கூப்பிடுற, வாடி போடின்னு என்னென்னவோ கட்டிக்கிட்டவளை போல உரிமை கொண்டாடுற. அவன் மனசாட்சி எடுத்து சொன்னது. கட்டிக்கிறலாமா? அவளிடம் திரும்பி உல்லாசமாக கேட்டான். என்னது?
அவள் விழிகளில் அதிர்ச்சியின் சாயல் வந்து போனது. இவள் அவனை என்னவென்று நினைத்து கொண்டிருக்கிறாள் என்ற கோபம் அவனுக்குள் எழுந்தது. அவன் அவளை திருமணம் செய்து கொள்ள மாட்டான் என்று அவள் நினைக்கிறாளா? அவனுக்கு புரியவில்லை. அவளிடம் கேட்டால் அதற்கான விடை கிடைக்காது என்ற சலிப்புடன் வீட்டை நோக்கி காரை செலுத்தினான். எங்கே போயிட போறா? இன்னைக்கு அதிகமாக கேள்வி கேட்டுட்டேன், அதிகமான உரிமையையும் எடுத்துட்டேன், அதனால அரண்டு போயிருக்கிறா. இன்னைக்கு தூங்கி எழுந்ததும் பிரஸ் ஆகிடுவா, நாளைக்கு பேசிக்கலாம். எந்த விதமான கேள்விகளையும் கேட்காமல் அவளை விட்டுவிட்டான். அவர்கள் சேர்ந்து வருவதை கவனித்த மேகாவின் கண்களில் லேசான பொறாமையின் சாயல் தெரிந்தாலும் கலகலப்பில்லாமல் உம்மென்று சிவானந்தனுடன் முகம் கொடுத்து பேசாமல் சித்திரலேகா வந்ததில் அந்த பொறாமை அவளிடமிருந்து பறந்தே போய்விட்டது. இவளே அத்தானே கண்டுக்காம வர்றா, நான் தான் எதையோ நினைத்து மனதை போட்டு உலட்டிக்கிறேன். இவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான். அந்த நிச்சயத்தில் அவள் சித்திரலேகாவிட கலவலப்பாக பேச ஆரம்பித்தாள். சிவானந்தனின் மனதை கவர வேண்டும் என்பதற்காக வாணியும் அந்த பேச்சில் கலந்து கொண்டாள். அன்று இரவு உணவுக்கு பின்னால் அந்த குடும்பத்தினர் ஹாலில் கூடி அரட்டை அடித்து கொண்டிருந்த போது அந்த அரட்டை கச்சேரியில் கலந்து கொள்ளாமல் சித்திரலேகா சீக்கிரமாகவே தூங்க போய்விட்டாள். அவள் தூங்க போவதை சிவானந்தன் கவனித்து கொண்டுதான் இருந்தான். கூடவே மகேஷின் முகத்தில் படிந்த ஏமாற்றத்தையும் அவன் கவனித்தான். இவன் திருந்தவே மாட்டான் என்ற கோபத்தோடு மகேஷை முறைத்து பார்த்தான். பதிலுக்கு உனக்கு என்ன வந்தது என்று அவனும் சிவானந்தனை முறைத்து பார்த்தான். தூக்கம் கண்களை சுழற்றும் வரை அன்று அவர்கள் பேசி கொண்டிருந்தார்கள். மறுநாள் காலையில் சிவானந்தனின் பெற்றோர் அவனுடைய தங்கையுடன் வந்து விடுவார்கள் என்பதில் குடும்பத்தினரின் குதூகலம் அதிகமாக இருந்தது. ஹாவ் என்ற கொட்டாவியோடு சிவானந்தன் எழுந்து கொண்டான். தூக்கம் வருது பாட்டி, குட் நைட் டு ஆல். அவன் படியேறிவிட்டான். அவன் தூங்க போனதற்கு பின்னால் அங்கே உட்கார்ந்து அரட்டை அடித்து கொண்டிருக்க வாணியும் மேகாவும் பைத்தியமா என்ன? அவர்களும் தூங்க போய்விட்டார்கள். ஒவ்வொருவராக கலைந்து போன பின்பு அந்த வீட்டின் விளக்குகள் அணைந்தன. மெலிதான இரவு விளக்கின் வெளிச்சம் மட்டுமே ஹாலை சூழ்ந்திருந்தது. சிவானந்தன் படுக்கையில் படுத்து கண்களை மூடினான். தூக்கம் அவன் கண்களை தழுவியதில் அயர்ந்து உறங்கிவிட்டான். நள்ளிரவில் தாகம் ஏற்பட்டு அவன் கண்மிழித்தவன் அருகிலிருந்த தண்ணீர் ஜக்கை எடுத்து தொண்டையில் சரித்தான். ஒரு பொட்டு கூட தண்ணீர் இல்லை. அலுப்புடன் எழுந்து தண்ணீர் ஜக்கை எடுத்துக்கொண்டு தூக்க கலக்கத்துடன் கதவை திறந்து வெளியே வந்தான். அவன் முன்னால் ஏதோ ஒரு உருவம் பதுங்கி போவதை போல இருந்ததில் அவனது தூக்கம் பறந்து விட்டது. சந்தடி செய்யாமல் சப்தம் எழுப்பாமல் இவனும் அந்த உருவத்தின் பின்னால் தொடர்ந்து சென்றான். கரிய சால்வையை பொருத்தி கொண்டு உடல் முழுவதும் மறைத்து மூடியிருந்த உருவத்தை அவனால் அடையாளம் காண முடியவில்லை. அந்த உருவம் ஹாலில் இறங்கி அங்கிருந்து அலமாரியை அடைந்தது. உள்ளே இருந்து ஏதோ ஒரு பொருளை எடுத்து சால்வைக்குள் மறைத்தபடி திரும்பியது. அதன் பின்னாலேயே போயிருந்த சிவானந்தனின் பிடியில் அகப்பட்டு கொண்டது. திருடனை பிடித்ததும் சிவானந்தன் செய்த முதல் காரியம் அந்த கரிய நிற சால்வையை பறித்து கொண்டதான். யார்டா நீ என்று அதட்டியபடி பார்த்தவன் அதிர்ந்து போய் நின்றான். அங்கே நின்று கொண்டிருந்தது திருடனல்ல, திருடி. சித்ரா. சிவானந்தனின் குரலில் அதிர்ச்சி, திகைப்பு, ஏமாற்றம், கோபம், வெறுப்பு, அருவருப்பு அனைத்தும் கலந்து ஒலித்தது. நீயாடி இதை செய்த? ச்சே, நினைத்தே பார்க்கலையேடி. உண்டை வீட்டுக்கு ரெண்டகம் நினைத்தாயா? நீ கேட்டிருந்தா கோடி கோடியாய் பணத்தை கொட்டி கொடுத்திருப்பேனேடி. கடைசியில் திருடத்தான் இந்த வீட்டில் இத்தனை நாளும் தங்கினாயா? இல்லைதான். நான் சொன்ன ஐ லவ் யூக்கு பதில் சொல்லாமல் இருந்தியா? இது தெரியாம நான் என்னனோ நினைச்சேனேடி. கடைசியில் நீ இவ்வளவுதானா? அவன் வெறுப்பை உமிழ்ந்தான். சித்திரலேகா விரக்தியுடன் அவனை பார்த்தாள். கோடி கோடியா பணத்தை கொடுக்க நீங்க இருக்கிறப்ப நான் ஏன் திருடனும்? நிதானமாக கேட்டு விலகி நடந்தாள் சித்திரலேகா. திருடுறதையும் திருடிட்டு நியாயமறையா பேசுற? சொல்லுடி, நீ எதை திருடினன்னு நான் பார்த்தாகணும். தங்கமா வைரமா? அவள் கைகளில் மறைவாக பிடித்திருந்த பொருளை அவன் பறித்து பார்த்தான். பார்த்தவன் மீண்டும் திகைத்தான். அது தங்கமோ வைரமோ அல்ல, அந்த குடும்பத்தினர் ஒன்றாக சேர்ந்திருந்த குடும்ப புகைப்படம். சித்ரா. புரியாமல் அவளை பார்த்துவிட்டு புகைப்படத்தை பார்த்தான் சிவானந்தன். நடுவில் வாகீசனும் அபிராமியும் அமர்ந்திருக்க அவர்களின் இரு பக்கமும் அகிலேசனும் ஜெகதீசனும் மனைவிகளுடன் அமர்ந்திருந்தார்கள். அவர்களுக்கு பின்பக்கமாக சிவானந்தனின் தாய் அபிநயா தன் கணவருடன் நின்றிருந்தாள். சிவானந்தன் உட்பட வாகீசன் தம்பதியினரின் பேரப்பிள்ளைகள் பெரியவர்களின் காலடியில் குத்துக்காலிட்டும் மண்டியிட்டும் அமர்ந்திருந்தார்கள். இந்த படத்தை எடுத்து போகவா திருடியை போல மறைஞ்சு வந்த? நீ கேட்டிருந்தா இவங்களே கொடுத்திருப்பாங்களேடி. இல்லை, உங்களுக்கு தெரிந்தது அவ்வளவுதான். நான் கேட்ட இவங்க இதை என்னிடம் கொடுக்க மாட்டாங்க. உங்க தாத்தா எதையாவது சொல்லி தடுத்து விடுவார். சித்திரலேகாவின் உறுதியான வார்த்தைகளில் சிவானந்தனின் புருவங்கள் ஒன்று சேர்ந்ததை போல முடிச்சிட்டன. எதை வைத்து அப்படி சொல்றடி? உங்க தாத்தாவை எனக்கு தெரியும் சிவா, அதை வைத்து தான் சொல்கிறேன். இந்த படத்தை நான் எடுத்து போகிறதை நிச்சயமா அவர் விரும்ப மாட்டார். ஏன்னா இவங்க நிழல் கூட என் நிழல் பக்கத்தில் இருக்கக்கூடாதுல்ல, அதுக்காக தான். அப்படி இருந்தா இந்த குடும்ப பெருமைக்கு களங்கம் வந்துடுமே. இவங்க சந்தோஷமும் நிம்மதியும் குறைஞ்சிடுமே. உளராதே.
உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம்? உன்னாலே இந்த குடும்பத்தின் நிம்மதி எப்படி குறையும்? குறையும் சிவா, அது உங்களுக்கு தெரியாது. தெரியாமலே இருக்கட்டும், வழியை விடுங்க. எங்கே போற? என் ரூமுக்கு. சித்திரலேகா விலக்கி வேகமாக மாடிப்படிகளில் ஏறிவிட்டாள். சிவானந்தன் தண்ணீரை குடித்துவிட்டு யோசனையுடன் மாடிப்படிகளில் ஏறினான். அவனுடைய அறைக்குள் நுழைந்தவன் விளக்கை போடாமல் கதவை தாளிடாமல் காத்திருந்தான். அவன் நினைத்தபடிதான் நடந்தது. ஓசை இல்லாமல் சித்திரலேகா பெட்டியுடன் அவன் அரைவாசலை கடந்து போக முயன்றாள். சற்றென்று அவளை அறைக்குள் இழுத்து கொண்ட சிவானந்தன் ஒரு கையால் அவள் கத்த முடியாதபடி வாயை பொத்தியபடி மறு கையால் அரைக்கதவை பூட்டி தாளிட்டான். விளக்கை போட்டான். விளக்கு வெளிச்சத்தில் அவன் முகத்தை கண்டதும் அவள் விழிகளில் தெரிந்த பயம் விலகுவதை கவனித்தபடி, நினைச்சேண்டி, சொல்லாம கொள்ளாம கம்பெனிட்ட தான் இந்த நடுராத்திரியில் திருடிய போல அந்த படத்தை தூக்கினேன்னு நினைச்சேண்டி. நான் நினைச்சதை போலவே தான் நடக்குது. எங்கே போகிற சித்ரா? என்னை விட்டு போகணும்னு ஏண்டி நினைச்ச? நாளைக்கு காலையில் என் பேரண்ட்ஸும் தங்கையும் வருகிறாங்கடி. உன்னை அவங்களுக்கு அறிமுகப்படுத்தி நம்ம கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கணும்னு நினைச்சிருந்தேனடி. அதையெல்லாம் குருவிக்குட்டை களைத்து போடுகிறதை போல களைத்து போட்டுவிட்டு உன் வழியை பார்த்துக்கிட்டு கிளம்பிட்டியேடி, பொறிந்தான் சிவானந்தன். சித்ரா தளர்ந்து போனவளாக அவளது பெட்டியை நழுவ விட்டாள். அப்படியே கட்டிலில் உட்கார்ந்து விட்டாள். அவளின் அந்த சோர்வை கண்ட சிவானந்தன் அவள் அருகில் அமர்ந்தான். அவள் கைவிரல்களை பிடித்து தன் கைக்குள் அடக்கி கொண்டான். சித்ராவின் கண்களில் நீர் தழும்பியது. இது நிலைக்காது சிவா, என் மேல் ஆசை வைக்காதீங்க. அதை நீ சொல்லாதே. ஆசை வைன்னு சொன்னால் வைக்கிறதுக்கும் வேணாம்னா விட்டுடுறதுக்கும் மனசு நம்ம கைக்கூலி இல்லடி. உன்மேலே ஆசை வைக்க சொல்லி நீயா எனக்கு சொன்ன? இல்லை, என் மேலே ஆசை வையுன்னு நானா உனக்கு சொன்னேன்? அது தானா உன் மனசிலையும் என் மனசிலையும் வந்து நுழைஞ்சதுடி. இப்போ ஆசை வைக்காதீங்கன்னு சொன்னால் என் மனசு கேட்டுக்குமா? நடக்காத ஒன்றை நினைச்சு கனவு காணக்கூடாது சிவா. நடக்காதுன்னு எதை வைத்து சொல்கிற? நினைத்ததை நடத்தியே முடிக்கிறவன் இந்த சிவானந்தண்டி. உன்னை கட்டாயமாக கை பிடிப்பேன். அதை யார் தடுப்பாங்க? உங்கள் தாத்தா தடுப்பார். அவர் எதுக்காக தடுக்கணும்? நீ எதுக்காக அவர் மேலேயே பழியை போடுற சித்ரா? எதுக்காக தாத்தாவை குறை சொல்கிற? அப்போ பிடிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ எதுக்கெடுத்தாலும் உங்கள் தாத்தா அதை சொல்லுவார், இதை சொல்லுவார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க. அவர் மேலேயே குற்றப்பத்திரிகையை வாசிச்சுக்கிட்டு இருக்க. அவர் என்ன உனக்கு கெடுதலை பண்ணினார்? நண்பரோட பேத்தியை தன் பேத்தி போல நினைக்கிற மனுஷரை இந்த உலகத்தில் எங்கேயாவது நீ பார்த்திருக்கிறியா? பார்த்ததில்லை தான். இகழ்ச்சியாக சிரித்துவிட்டு எழுந்தாள் சித்திரலேகா. என்ன? அதட்டினான் சிவானந்தன். நான் கிளம்பணும், உறுதியுடன் சொன்னாள் சித்திரலேகா. உன்னை நான் போக விட்டால் தானே போவாய்? என்னை தடுக்காதீங்க சிவா. என்னால் இந்த வீட்டில் இருக்க முடியாது. ஏனாம்? இந்த வீட்டில் உனக்கு என்ன குறை? எல்லாரும் உன்னை சொந்த மாதிரி தானே பார்த்துக்கிறாங்க. இந்த மாதிரியே எனக்கு சரிப்பட்டு வராதுன்னு நான் பல தடவை சொல்லியாச்சு. எனக்கு ஒரிஜினல் தான் சரிப்படும். இது முரட்டு பிடிவாதம் இருக்கலாம். இந்த பிடிவாதத்தை நான் பிடிச்சுதான் ஆகணும். சித்ரா, குட் பை. சித்திரலேகாவிலிருந்து கைப்பையை தோளில் மாட்டிக்கொண்டு பெட்டியை எடுக்க முயன்றாள். சிவானந்தன் அவளை போக விடாமல் தடுக்க முயன்றான். அந்த போராட்டத்தில் அவளது கைப்பையில் இருந்த பொருள்கள் சிதறின. அதை குனிந்து எடுத்து அவள் சேகரித்த பொழுதுதான் அந்த புகைப்படத்தை அவன் கவனித்தான். அந்த கருப்பு வெள்ளை புகைப்படத்தில் சித்திரலேகா இருந்தாள். இதை எப்படி எடுத்த? இந்த படம் தானே அகிலேசனின் புத்தகத்தில் இருந்தது என்று நினைவுடன் அவன் கேட்டான். அவளை பார்த்த பார்வையில் ஏதோ இருந்தது. என்னடி என்றான். நல்லா பாருங்க, படத்தில் இருக்கிறது நானா? என்னடி சொல்கிற? படத்தை உன்னிப்பாக பார்த்தவன் அதில் தெரிந்த சில வித்தியாசங்களில் குழம்பினான். ஆனால் உன்னை போலவே இருக்கேடி. நான் என் அம்மாவை போல இருக்கேன். சித்ரா, எஸ், அவங்க என் அம்மா. சித்திரகலான்னு பெயர். சித்திரகலாவா? உன் அம்மாவா? தன் கையில் இருந்த புகைப்படத்தை ஊன்றி பார்த்தான் சிவானந்தன். அவனுக்கு ஏதோ புரிவதை போல இருந்தது. உன் அம்மா அப்பா உயிரோடு இல்லைன்னு சொல்லியிருந்தியே, உன் அப்பாவோட ஃபோட்டோ எங்கே? அதை காட்டினா நீங்கள் தாங்க மாட்டீங்க. சித்ரா, அம்மா திருவனந்தபுரத்திலே பிறந்தவங்க. சென்னையில் பட்டப்படிப்பை படிக்க வந்தாங்களாம். இவங்க பிஎஸ்சி படிச்சுக்கிட்டு இருந்தப்ப அங்கே எம்எஸ்சி படித்தவர்கிட்ட காதலாகிட்டாங்க. அவரும் அம்மா மேலே உயிராக இருந்தாராம். அந்த உயிர் காதலினால் 2 பேரும் டெல்லிக்கு சுற்றுலா போனாங்களாம். போன இடத்தில் வடக்கத்தி கோவில் ஒன்றில் எங்கள் அம்மாவை அவங்களோட காதலர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாராம். திரும்பி வந்த 2 மாதத்திலே அந்த காதலரின் படிப்பு முடிஞ்சு ஊருக்கு கிளம்பி போயிட்டாராம். போகிறதுக்கு முன்னாலே அம்மா கிட்ட வாக்கு கொடுத்துட்டு போனாராம். போன வேகத்திலேயே அவரோட குடும்பத்துக்கு விவரத்தை தெரியப்படுத்தி அம்மாவை பெண் கேட்க அழைத்துக்கிட்டு வந்து முறைப்படி ஊரும் உலகமும் அறிய தாலி கட்டுறேன்னு சொல்லிட்டு போனாராம். போனவர் தானாம். திரும்பி வரவே இல்லையாம். அதற்கு மேல் என்ன நடந்திருக்கக்கூடும் என்று சிவானந்தனுக்கு புரிந்து விட்டது.
அதனால்தான் இவ என்னை விட்டு விட்டு ஓட நினைச்சாளா? அம்மா வயிற்றிலே நான் வந்து விட்டேனாம். அவங்களுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியலை. காலேஜில் கூட படிக்கிறவங்களுக்கு தெரிந்தால் என்னவெல்லாம் பேசுவாங்களோன்னு பயந்துருக்காங்க. பெற்றவர்களின் கதையை மூன்றாம் மனுஷி போல ஒட்டாத குரலில் சொன்னால் சித்திரலேகா. திருவனந்தபுரத்துக்கு போகவும் பயந்திருக்காங்க. அவங்களை பெற்றவங்க அடிச்சே கொன்னிருவாங்களாம். இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே அம்மா படிப்பை பாதியில விட்டுட்டு நாகர்கோவிலில் இருந்த அவங்க சிநேகிதிக்கிட்ட அடைக்கலம் கெட்டு போயிட்டாங்களாம். அந்த பெண்கள் தான் எத்தனை பரிதாபத்துக்குரியவர்கள் என்று மனம் கசிந்தான் சிவானந்தன். இருவர் சம்பந்தப்பட்ட ஒரு உறவில் ஆணுக்கு எந்தவிதமான பாதிப்பும் இல்லை. பெண்ணோ அனைத்து பழிகளும் தன் தலைமேல் போட்டுக்கொண்டு சுமக்க வேண்டுமானால் இந்த உலகம் வகுத்து வைத்திருக்கும் நியதியை என்னவென்றுதான் சொல்வது? அம்மாவோட சிநேகிதி டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். அவங்க அப்பா அம்மா கிறிஸ்டினாம். அவங்க அம்மாவை கருணையோடு ஏற்றுக்கிட்டாங்களாம். நான் பிறக்கும் வரை அவங்க பாதுகாப்பில் தான் அம்மா இருந்தாங்களாம். அதுக்கப்புறமா அம்மாவை அவங்க நர்ஸ் ட்ரைனிங்கில் சேர்த்து விட்டாங்களாம். அம்மாவும் நர்ஸாக ஆகிட்டாங்களாம். கொஞ்ச காலத்துக்கு பின்னாலே தனி வீடெடுத்து என்னோடு தனி கொடுத்தமும் போயிட்டாங்களாம். இது எதுவும் எனக்கு தெரியாது சிவா. ஓ, அனுதாபத்துடன் கேட்டுக்கொண்டான் சிவானந்தன். எனக்கு தெரிந்ததெல்லாம் அப்பா உயிருடன் இல்லை, அம்மா நர்ஸாக வேலை பார்க்குறாங்கங்கிறது மட்டும்தான். இந்த சமூகத்தில் மதிப்பும் மரியாதையுமா வாழணுங்கிறதுக்காக என் அம்மா விதவையாய் வாழ ஆரம்பிச்சிருக்காங்க சிவா. சித்ரா சிம்பிளாக இருப்பாங்க. மெலிதான கலரில் தான் புடவை கட்டுவாங்க. கழுத்தில் சின்ன செயின், நெற்றியிலே சின்ன பொட்டு, அடக்கமாக இருப்பாங்க அம்மா. நான் அப்படின்னு நாங்கள் 2 பேரும் நிறைவாகவே வாழ்ந்தோம் சிவா. என்னை MDS வரைக்கும் படிக்க வச்சாங்க. பெரிய டென்டல் ஹாஸ்பிட்டலில் எனக்கு வேலை கிடைச்சது. கை நிறைய சம்பளம். அம்மாவை பூ போல் பார்த்துக்கணும்னு நினச்சேன். அப்போத்தான் ஒரு நாள் அம்மா ரோட்டை கிராஸ் பண்ணுறப்ப ஆக்சிடெண்ட் ஆகிருச்சு. அம்மா உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த அந்த கடைசி நிமிடங்களில் என்கிட்ட ஒரு ஃபோட்டோவை கொடுத்து இதுதான் உன் அப்பான்னு சொன்னாங்க. அது வரைக்கும் நீ உன் அப்பாவின் ஃபோட்டோவை பார்க்கணும்னு கேட்டதே இல்லையா? கேட்டிருக்கேன். அதை பார்த்தா அம்மாவுக்கும் எனக்கும் துக்கம் அதிகமாயிரும்னு மறைச்சி வச்சுட்டதா சொல்லிட்டாங்க. அதை கேட்கிறப்ப எல்லாம் அம்மா அழுகிற அழுகையை பார்க்க முடியாமல் நான் அதை கேட்டதே இல்லை. சித்ரா, நீ இவ்வளவு கஷ்டப்பட்டியா? அம்மா என்னை கஷ்டப்பட்ட விட்டதே இல்லை சிவா. சாகிறதுக்கு முன்னாலே என்னிடம் அப்பாவின் போட்டோவை கொடுத்ததற்கு காரணம் நான் இன்னாரின் மகள்ங்கிறதை தெரிந்துக்கணுங்கிறதுக்காகத்தான் அவங்க சொன்னாங்க. அது மட்டும் காரணம் இல்லை சிவா. அவங்க கதையை கேட்ட பின்னாலே நான் காதல்னு யாரையும் நம்பி என் வாழ்வை பணைய வைத்திட மாட்டேன்னு அவங்க நம்பினாங்க. அவங்களுக்கு வாழ்க்கை வலியையும் ரணத்தையும் கொடுத்தது. இருந்தும் எனக்காக அதை தாங்கிக்கிட்டு அவங்க வாழ்ந்தாங்க. சித்ரா, காதல்ங்கிற பேரில் ஒரு அயோக்கியன் என் அம்மாவை ஏமாத்தின கதையை சொல்லிட்டு அவங்க போய் சேர்ந்துட்டாங்க சிவா. எனக்காகவே வாழ்ந்த அம்மா நான் என் காலில் நிற்க ஆரம்பித்ததும் என்னை விட்டு போயிட்டாங்க சிவா. அப்பா இல்லாமல் வளர்ந்த எனக்கு அம்மாவும் இல்லாமல் போயாச்சு. நான் தனிமரமாக நிற்கிறேன். சொந்தமாக அம்மா கட்டி வச்ச வீடு இருக்குது. பேங்கில் அம்மா சேர்த்து வைத்துட்டு போன படம் இருக்குது. போட்டுக்கிறதுக்கு அம்மா வாங்கி வச்ச நகைகள் இருக்குது. சம்பாத்தியத்துக்கு அம்மா படிக்க வச்ச படிப்பு இருக்குது. ஆனால் அம்மா அவங்க என் கூட இல்லை சிவா. அம்மா என் கூட இல்லை. இனி அவங்களோட பாதுகாப்பும் உழைப்பும் எனக்கு தேவைப்படாதுன்னு நினைச்சா என்னை விட்டு அவங்க போனாங்க சிவா. சித்திரலேகா பொங்கி அழுதாள். சிவானந்தன் அவளை தன் தோளில் சாய்த்து கொண்டான். காதலின் துயரம் கண்டு அவன் மனம் விசனம் கொண்டது. அம்மாவும் எதை நினைச்சாங்களோ தெரியலை சிவா. முடிஞ்சா நீ உன் அப்பாவை தேடுன்னு என்கிட்ட சொன்னாங்க. இன்னும் என் மனசில் ஏதோ ஒரு மூலையில் அவர் பக்கமும் ஏதாவது ஒரு நியாயம் இருக்குமாங்கிற கேள்வி இருக்கு. அந்த கேள்விக்கான விடையை தேடி போக எனக்கு தைரியம் இல்லை. உனக்கு தைரியம் இருந்தால் தேடி போன்னு சொன்னாங்க சிவா. என்னை தேட சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க சிவா. நான் தேடி வந்திருக்கேன் சிவா. அழுகாதேடி. நானும் தேடினேன் சிவா. அப்பான்னு உரிமை கொண்டாடுறதுக்காக இல்லை, உனக்கு பிறந்த மகளாய் நான் ஒருத்தி இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறதுக்காக அந்த ஆளை தேடினேன் சிவா. அவரோட ஃபோட்டோவையும் அம்மாவோட டைரியில் இருந்த விவரங்களையும் வைத்து சென்னையில் அவங்க படித்த காலேஜில் விசாரித்தேன். அவங்க ஏதோ ஒரு அட்ரஸை கொடுத்தாங்க. அங்கே போனால் வேறொரு பக்கம் கை காட்டினாங்க. அங்கேயும் போய் விசாரித்து ஏற்காட்டில் அந்த ஆள் இருக்கிற இடத்தின் அட்ரஸ் கிடைச்சது. ஓ, ஆனால் இதில் தாத்தா எங்கே வந்தா? நீ சொல்கிறதை பார்த்தா நீ மேஜர் ராமநாதோட பேத்தி இல்லைன்னு தெரியுது. அப்போ தாத்தா எதுக்காக அப்படி ஒரு பொய்யை சொன்னார்? இதுக்காக தான். சித்திரலேகா நீட்டிய புகைப்படத்தில் சித்திரகலாவும் அகிலேசனும் ஜோடியாக மாலையும் கழுத்துமாக நின்று கொண்டிருந்தார்கள். ரகசிய கல்யாணம்னாலும் கல்யாணம் தானே இது. அவங்க 2 பேரும் டெல்லியில் கல்யாணம் பண்ணிக்கிட்டப்ப எடுத்த போட்டோ. சித்ரா, அவள் கையில் இருந்த புகைப்படத்தை பிடுங்கினான் சிவானந்தன். சின்ன மாமாவா? அவரை தேடித்தான் நான் ஏற்காட்டுக்கு வந்தேன்.
உங்கள் தாத்தா என்னை பார்த்ததும் அடையாளம் கண்டுகிட்டாராம். எப்படி? என் அம்மாவோட போட்டோவை அவர் பார்த்துருக்கிறாராம். நீ சித்திரகலாவின் மகள் தானேன்னு கேட்டார். நீங்கள் யாருன்னு கேட்டேன். அகிலேசனோட அப்பான்னார். அப்போ முதலில் இதை நீங்கள் தெரிஞ்சுக்குங்க, நான் சித்திரலேகாவோட மகள் மட்டுமில்லை, அகிலேசனோட மகளும் தான் நான் தான்னு சொன்னேன். அரண்டு போயிட்டார். அப்புறம் அவர் ஏதோ கதை சொன்னார். அவரோட மகன் அதுதான் என் அம்மாவை காதல் கல்யாணம் பண்ணியவர். அம்மாவை தேடி வந்தாராம். அம்மா எங்கே போனாங்கன்னு தெரியலைன்னதும் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாராம். அப்பத்தான் அவர் காட்டின போட்டோவில் எங்கள் அம்மாவை உங்கள் தாத்தா பார்த்தாராம். அப்போ மட்டுமில்லை, இப்போவும் பார்த்திருக்கலாம். ஏன்னா சின்ன மாமா கிட்ட உன் அம்மாவோட ஃபோட்டோ இன்னும் இருக்குது. ஆச்சரியம்தான், இன்னுமா அதை கிழிச்சு எரியலை? உயிரோட ஒரு மனுஷியை கொன்னுட்டு இவர் அம்மாவை தேடி காலேஜுக்கு வந்தாராம். அங்கே இல்லைன்னா அம்மா எங்கே போயிருப்பாங்கன்னு தேட வேண்டியது தானே. தேடினா கிடைக்காதுன்னு எதுவும் இருக்கா சிவா? இப்போ நான் தேடலை, உங்கள் சின்ன மாமாவை தேடி சென்னைக்கு போகலை, அந்த காலேஜில் கையெடுத்து கும்பிட்டு பழைய ரெக்கார்டில் உங்கள் அப்பா கொடுத்திருந்த சென்னை அட்ரஸை கண்டுபிடிக்கலை. சென்னையிலே தாத்தாவுக்கு வீடுகள் இருக்கு சித்ரா. அதில் ஒன்றை அம்மா பெயருக்கு எழுதி கொடுத்திருக்கார். மற்ற ரெண்டு மாமாக்கள் பெயரில் இருக்கு. சின்ன மாமா சென்னையில் படிக்க வந்தப்ப அந்த வீடுகளில் ஒன்றில் தான் தங்கி படித்தாராம். எங்கள் வீட்டில் தங்க சொல்லி அம்மா எவ்வளவோ கெஞ்சி பார்த்தாங்களாம். பெண் கொடுத்த வீட்டில் தங்க மாட்டேன்னு மாமா சொல்லிட்டாராம். அப்போ எனக்கு 4 வயதுன்னு அம்மா சொன்னாங்க. மாமா லீவு நாளிலே எங்கள் வீட்டுக்கு வருவார். வரும்போது எனக்கு பிடித்த சாக்லேட் பிஸ்கட்னு வாங்கிட்டு வருவார். அதெல்லாம் எனக்கு நினைவில் இருக்குது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் காலேஜில் கிடைத்த அட்ரஸ்க்கு தேடி போனேன். அங்கத்தான் இவர் ஹவுஸ் ஓனர் ஏற்காட்டில் இருக்கிறாருன்னு சொல்லி அந்த அட்ரஸை கொடுத்தாங்க. இங்கே தேடி வந்தேன். தாத்தா என்னதான் சொல்கிறார்? உன்னோட எதிர்காலம் என் பொறுப்பு. உனக்கு அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், கோடி கோடியாய் பணம் கொடுக்கிறேன், பெரிய இடத்திலே மார்பிள்ளை பார்த்து கல்யாணமும் பண்ணி வைக்கிறேன். ஆனால் நீ மட்டும் அகிலேசனோட பொண்ணுன்னு வெளியே சொல்லக்கூடாதுங்கிறார். நீ என்ன சொன்ன? எனக்கு உங்கள் தாத்தாவோட பணமோ சொத்தோ வசதிகளோ தேவையில்லைன்னு சொன்னேன். எனக்கு வேண்டியது நியாயம், அது மட்டும்தான் எனக்கு வேண்டும். அந்த நொடியில் சித்திரலேகாவிடமிருந்து வெளிப்பட்ட அந்த பரிணாமத்தில் அவள் மீதான சிவானந்தனின் காதல் பன்மடங்கு அதிகரித்தது. எங்கம்மா ஒன்றும் என்னை நடுரோட்டில் விட்டுட்டு போகலை சிவா. வீடு, படிப்பு, வேலை, பணம், ஆபத்துக்கு கை கொடுக்குற நட்பு வட்டாரங்கன்னு எல்லாத்தோடும் தான் என்னை விட்டுட்டு போயிருக்காங்க. உங்கள் தாத்தா கொடுக்குற சொத்தையும் வசதியையும் வைத்து நான் என்ன பண்ணேன்? எனக்கு போதுமான அளவு சொத்தும் படிப்பும் வசதியும் என் அம்மா கொடுத்துருக்காங்களே. தாத்தா நியாயமான மனிதன் நினைச்சிருந்தேன் சித்ரா. அவர் நியாயம் வேற மாதிரி இருக்கு சிவா. என்னை வாதாடி ஜெயிக்க முடியாதுன்னு வேற வகையில் கார்னர் பண்றார். என்ன சொல்கிறார்? குடும்பத்தை காட்டுறார் சிவா. இந்த குடும்பம் முன்னாலே உடையணுமான்னு கேட்கிறார். துர்கா தன் புருஷன் மேலே அளவு கடந்த நம்பிக்கையையும் காதலையும் வச்சிருக்கா. அது இல்லைன்னு ஆகிட்டா அவ உயிரையே விட்டுருவான்னு உங்க துர்கா அத்தையை காட்டுறார். மேகாவும் சுரேஷும் தங்களை பெத்த தகப்பன் நேர்மையானவன்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. உண்மை தெரிஞ்சா அவங்க பெத்த தகப்பனை மதிப்பாங்களா? இல்லை மன்னிக்க தான் செய்வாங்களா? அப்படி ஒரு நிலைமை வந்தால் அகிலேசன் உயிரை விட்டுருவான்னு உங்கள் அகிலேசன் மாமாவை காட்டுறார். பெத்தவங்க போன பின்னாலே இந்த பிள்ளை 2 உயிரோட வாழுமான்னு மேகாவையும் சுரேஷையும் காட்டுறார் சிவா. குடும்ப கௌரவம் ஆட்டம் கண்டா மற்றவங்க வெளியே தலை காட்ட முடியுமான்னு உங்கள் குடும்பத்தை காட்டுறார் சிவா. என்ன மாதிரியான சதுரங்க கட்டம் இது? பணத்திற்கு மசியாத சித்திரலேகாவை குடும்பத்தை காட்டி அந்த சதுரங்க கட்டத்திலே அடைத்து விட்ட வாகீசனின் சாமர்த்தியத்தை நினைத்து முகம் இறுகி போனான் சிவானந்தன். தாத்தாவுக்கு இந்த அளவுக்கு கிரிமினல் முலையா? குடும்பம்ங்கிற அமைப்பை பற்றி உனக்கு என்ன தெரியும்னு கேட்குறார் சிவா. எங்கள் அம்மாவும் அந்த குடும்ப அமைப்பில் பிறந்து வளர்ந்தவங்க தான். இவர் மகன் செய்த காரியத்தாலே அவங்களால அவங்க குடும்பத்துக்குள்ளே திரும்ப முடியாமல் போயிடுச்சுங்கிறதை வசதியாக மறந்துட்டார் சிவா. எங்கள் அம்மாவும் நானும் ஒரே குடும்பம் தானே சிவா. அந்த குடும்பத்துக்கு ஒரு அமைப்பு இல்லையா? வேல்யூ இல்லையா? பணக்காரங்களாக வாழ்கிற உங்களுக்குத்தான் குடும்ப கௌரவம் இருக்கா? அது குறைவாக இருக்கிற எங்களுக்கு அது இல்லையா? சித்ரா காதலியை முதுகில் தட்டி கொடுத்து அமைதிப்படுத்தினான் சிவானந்தன். அவள் அமைதியடைய மறுத்தாள். அவளது பரிதவிப்பில் அவன் மனம் வேதனை கொண்டது. மாமா என்ன சொன்னார்? உன்னிடம் பேசினாரா? பேச வந்தார். நான் பேசலை. மீறி அவர் பேச உங்கள் தாத்தா விடலை. சிவானந்தனுக்கு புரிந்தது. சித்திரலேகாவிடம் காட்டிய அதே குடும்பத்தை அகிலேசனிடமும் வாகீசன் காட்டியிருப்பார். பாதிக்கப்பட்ட சித்ராவே அந்த குடும்பம் சேர்ந்து விடக்கூடாதென்று நினைக்கும் போது அந்த குடும்பத்தின் தலைவனான அகிலேசன் பதறி போக மாட்டாரா? அதுக்காக நீ வந்த வழியிலேயே திரும்பி போக முடிவெடுத்துட்டியா? வேற வழி? இங்கே இருந்து இவங்க கையிலே சாப்பிட்டுக்கிட்டு இருக்க சொல்றீங்களா? என்னால் முடியாது.
எனக்கு அம்மாவோட ஞாபகம் வருது. இந்த வீட்டிலே அவங்களுக்கு இடமில்லைங்கிற ஞாபகம் வருது. எனக்கு இந்த வீட்டின் அடையாளமும் அங்கீகாரமும் எந்த காலத்திலும் கிடைக்காதுங்கிற ஞாபகம் வருது. நான் கோர்ட்டுக்கு போகிற முடிவோடு தான் இந்த ஏற்காட்டு மண்ணை மிதித்தேன். சிவா, என்னிடம் இருக்கிற கடிதம், ஃபோட்டோ, ஆதாரங்கள், அப்புறம் டிஎன்ஏ டெஸ்ட்னு எல்லாத்தையும் யோசித்து வச்சுக்கிட்டு தான் இங்கே வந்தேன். எப்படியும் உங்கள் அகிலேசன் மாமாவுக்கு என் அம்மா தான் முதல் மனைவி. நான் தான் அவரோட மூத்தல் மகள்ங்கிறதை ப்ரூவ் பண்ணிடணுங்கிற ஆவேசத்தோடு தான் இங்கே வந்தேன். உங்கள் தாத்தா அதுக்கு வழிவிடாமல் அடைச்சி வச்சிட்டார். நீ படித்தவ, கோர்ட்டுக்கு போயிடுவேன்னு அவரும் கணக்கு போட்டிருப்பார். எஸ், தட் இஸ் த மேட்டர். சண்டைக்கு தயாராக இருக்கிறவகிட்ட சமாதானம் பேசாமல், சமரசமாகவும் பேசாமல் குற்ற உணர்வை உண்டாக்கி விலக வைத்து விட்டார். உண்மைதான் என்று நினைத்து கொண்டான் சிவானந்தன். சித்திரலேகாவிடம் ஆதாரங்கள் இருந்தன. அனைத்திலும் முக்கியமான, உடைக்க முடியாத ஆதாரமாய் அவளே முன்னே வந்து நிற்கிறாள். டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தால் நிச்சயமாக அவள்தான் அகிலேசனின் மூத்த மகள் என்பது ஊர் உலகத்தின் முன்னால் உறுதியாகிவிடும். அதை கெட்டிக்காரத்தனமாக தடுத்து நிறுத்தியிருக்கிறார் வாகீசன். இதைத்தான் கத்தியின்றி ரத்தமின்றி ஜெயிக்கின்ற யுத்தம்னு இவர் நினைத்துக்கிட்டாரோ? அவன் மனதில் வாகீசனின் மீது கோபம் பொங்கியது. இது உன் வீடு சித்ரா, இதை விட்டுட்டு நீ என் ஓடணும்? உன் உரிமைக்காக நின்று போராடு. எப்படி? என் உரிமையை கேட்டால் ஒரு பாவம் அறியாத துர்கா அம்மாவும் மேகாவும் சுரேஷும் பாதிக்கப்படுவாங்களே. நான் போகத்தான் வேணும் சிவா. போகிறவ எதுக்காக குடும்ப போட்டாவை எடுத்துக்கிட்டு போற? இந்த கேள்வியை கேட்க மனம் வலித்த போதும் எப்படியாவது அவளை தடுத்து நிறுத்திவிட வேண்டும் என்ற வேகத்தோடு அதை கேட்டான் சிவானந்தன். அவன் நினைத்தபடிதான் நடந்தது. சித்திரலேகா கண்ணீரோடு அவன் முகம் பார்த்தாள். அதில் தெரிந்த வேதனையில் அவன் மனம் விசனப்பட்டது. இப்படி கேட்டுவிட்டோமோ என்று மனதுக்குள் மருகினான். எதுக்காகனா கேட்கிறீங்க சிவா? இது ஊர் உலகத்துக்கு நான் இந்த குடும்பத்தை சேர்ந்தவனு தெரியாம போனாலும் என் மனசாட்சிக்கு தெரியுமே. இது சிவா, இது என் குடும்பம். இவங்க என் தாத்தா பாட்டி, இவங்க என் பெரியப்பா பெரியம்மா, இது என் மகேஷ் அண்ணா, இவங்க என் தங்கைங்க, இவன் என் தம்பி சுரேஷ், இது என் அப்பா, என் இன்னொரு அம்மா, இவங்க என் அத்தையும் மாமாவும். இது 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 போட்டோவை காட்டி ஒவ்வொருவராக சொல்லிக்கொண்டே வந்த சித்திரலேகாவின் விரல் சிவானந்தனின் உருவத்திலிருந்து நகர மறுத்தது. சொல்லுடி, இந்த இளிச்சவாயன் யாரு? காதலுங்கிற உணர்வை காட்டி என்கிட்ட கொஞ்சி குழாவிட்டு நட்ட நடு ராத்திரியிலே என்னை விட்டுட்டு ஓட நினைச்சியே. சொல்லுடி, இந்த ஏமாளி யாருன்னு? இது இது என் அத்தை மகன், என் சிவானந்தன், என்னோட சிவா. நான் போகணும் சிவா. சோர்வுடன் அவள் முணுமுணுத்தாள். நான் போக விடமாட்டேன், அவன் உறுதியுடன் சொன்னான். இல்லை சிவா, நான் போயாகணும். என்னால் இந்த குடும்பத்தின் சந்தோஷத்தை சிதைக்க முடியாது. இதுவரைக்கும் இப்படி ஒருத்தி இந்த குடும்பத்தின் வாரிசா எங்கேயோ வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கிற உண்மை உங்கள் எல்லோருக்கும் தெரியாமல் இருந்ததை போல இனிமேலையும் தெரியாமலே இருக்கட்டும். உண்மையை தேடி போன்னு என் அம்மா சொன்னாங்க. நானும் தேடி வந்தேன். என்ன, இந்த உலகத்துக்கு தந்த என் அப்பா இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிட்டேன். என் அம்மாவாலே செய்ய முடியாதவே நான் செஞ்சிட்டேன். எனக்கு இது போதும். என்ன ஒன்று, என் அப்பாவின் பக்கமாக சின்னதாக ஒரு நியாயம் இருக்குமோங்கிற அல்பாசை என் அம்மாவின் மனசிலே இருந்தது. அந்த அளவுக்கு அம்மா இவரை காதலிச்சிருக்காங்க. அது இல்லைங்கிறதுனாதான் மனசு ரொம்ப ரணமாக ஆகுது. சித்திரலேகா எழுந்து பெட்டியை எடுக்க முனைந்தாள். சித்ரா, நில்லுடி, சிவானந்தன் தடுத்தான். உன் பிரச்சனையை விடு, நம்ம பிரச்சனைக்கு வருவோம். நீ அகிலேச மாமாவின் மகளா இருந்தாலும் இல்லைனாலும் நமக்குள்ளே காதல்னு ஒன்று இருக்கே, அதுக்கான பதிலை சொல்லிட்டு போ. நான் கொடுத்து வைக்கலை சிவா, இதுதான் என் பதில். ஸோ நீ பழிவாங்க நினைக்கிற? நிதானமாக சொன்னான் சிவானந்தன். என்னது, நான் பழிவாங்க நினைக்கிறேனா? உங்களையா? என்ன பேச்சு சிவா இது? பதறினாள் சித்திரலேகா. அகிலேசன் மாமா உன் அம்மாவை காதலித்து ஏமாற்றி கைவிட்டதற்காகத்தானே நீயும் என்னை காதலிக்கிறதை போல நடித்து ஏமாற்றி இப்போ கைவிட்டுட்டு ஓட பார்க்குறே? சிவானந்தன் அடிக்கினான். கடவுளே, நான் நடித்தேனா? பின்னே இல்லையா? உண்மையான காதல் விட்டு விட்டு ஓடாதடி. உன் அம்மா தான் அதற்கு சிறந்த உதாரணம். அவங்க காதலுக்காக உன்னை பெத்தெடுக்கல, உனக்காகவே ஒரு துறவியை போல வாழலை. அவங்க பெத்த பொண்ணு நீ. நம்ம காதலை வாழ வைக்காம சாகடிக்க பார்க்கிற. என்னை என்னதான் செய்ய சொல்கிறீங்க? ஓடாத, நில்லு. உன் அப்பாவின் மகளா இல்லாமல் என் மனைவியா இந்த குடும்பத்துக்குள்ளே வந்துவிடு. சிவா, அகிலேச மாமாவின் மகளா இருந்தால்தான் வாகீசனுக்கு நீ பேத்தியா ஆகணும்னு இல்லை. அவர் பேரனோட மனைவியா நீ ஆனாலும் அவருக்கு பேத்திதான். என்ன புரிந்ததா? சித்திரலேகாவிற்கு புரிந்தது. அதை சிவானந்தனும் புரிந்து கொண்டு அவளை நெருங்கினான். மகேஷ் கடுங்கோபத்தில் இருந்தான். அப்படி அவன் என்ன செய்து விட்டான்? தோட்டத்தில் பூத்திருந்த சிகப்பு ரோஜாவை பறித்து சித்திரலேகாவின் தலைவில் வைத்துவிட நினைத்தது ஒரு குற்றமா? மகேஷ் அதட்டியபடி சிவானந்தன் அங்கே வந்து விட்டான். அவன் என்ன செய்ய முயன்றான் என்பதை அறியாமல் வேறு திக்கில் வேடிக்கை பார்த்தபடி நின்றிருந்த சித்திரலேகா சிவானந்தனின் அதட்டலில் திரும்பி பார்த்தாள். நீங்கள் எப்போ வந்தீங்க? சிவானந்தனை விட்டுவிட்டு மகேஷிடம் அவள் கேட்டு வைத்ததில் அவன் புலங்காகிதம் அடைந்து விட்டான். பார்த்தாயா என்பதை போல அவன் சிவானந்தனை பார்த்து வைத்ததில் சிவானந்தன் ஏகத்துக்கும் கடுப்பானான். இத்துடன் சித்திரமே நில்லடி
கதையின் இந்த பகுதி நிறைவடைகிறது. அடுத்த பகுதியில் சித்திரத்தை மீண்டும் காணலாம். அதுவரை காத்திருக்கவும். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கு அடுத்த தொடரை நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க. நன்றி. அடுத்த பகுதியில் மீண்டும் சந்திப்போம்.